ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இவர் ஆந்திர பையா. எப்போ இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ டைம் வந்து பார்த்தா 12 மணிக்கு ஒரு 10 நிமிஷம் கம்மியாக இருக்கும். ஸோ இதோ ட்ரெயினு இப்போ வந்துச்சு கும்பகோணமு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம போகிற ஹோட்டல் வந்து 1 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ நடந்து போகலாము. கும்பகோணம் ரயில்வே ஸ்டேషను పర్వాలేంగా பெரிய రైల్వే స్టేషన్ தான். ஸோ ஆள் கூட கொஞ்சம் க்ரௌடு கூட அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் முன்னாடி இங்கே ரெயின் வந்துச்சு. அதனால தான் இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் பிளேஸ் வந்து கூல் ஆயிடுச்சு. இல்லைன்னா மதுரையில் வந்து வெரி ஹாட்டு, இங்கே வர்றதுக்கு கூட வெரி ஹாட்டாக இருந்தது முன்னாடி. ஸோ உங்களுக்கு ரூம் காட்டுறா பாருங்க. ஸோ இது வந்து டபுள் பெட் ரூமு. ஸோ டிவி இருக்கும், நம்ம பார்க்க முடியாது. ஸோ ஃபேன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கும். இந்த பக்கம் ஒரு சைடு விண்டோ இருக்கும். ஸோ இது ரூமு. ஸோ ரூம் வந்து ஓல்டு ரூம் தான், நியூ கிடையாது. ஸோ இந்த ரூமுக்கு வந்து 900. ஸோ அது கூட பில்லு இல்லை அண்ணா. பில்லு வேணுமன்னா 1000 மேலே சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் அதே மாதிரி இருக்கும் ரூம்ஸு. எக்ஸ்பென்சிவ் தான் கொஞ்சம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரூம் வந்து வரஸ்ட் அண்ணா, வரஸ்ட்டு, வெரி பேட் ரூமு. ஸோ ரூம் வந்து சுத்தமாக வேஸ்ட்டுங்க. எதுக்கన్నా ரூம் நைட்டு மொத்தము மஸ்கட்டோஸ் தான். ஒரு 1 hour கூட தூங்க முடியல. நான் சொல்லிட்டேன், நான் ஒரு யூடியூபரு, நல்ல ரூம் கொடுங்க, இன்கேஸ் பேட் ரூம் இருந்தேன்னா நான் ரிவ்யூ வந்து பேடாக தரான்னு சொல்லிட்டேன். ஸோ ஒரு யூடியூபருக்கு இந்த மாதிரி ரூம் கொடுத்துட்டாருன்னா நார்மல் கால் எப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து எல்லா இடத்துலையும் சேம் ப்ரைஸ் தான், 900 800 அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மட்டும் ரிவ்யூ பார்த்துட்டு எடுத்துக்கோங்க, இன்கேஸு கும்பகோணம் வந்துட்டேன்னா. ஸோ இதான் அந்த வரஷ் லார்ஜி, MSM லார்ஜி, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பாருங்கள், கும்பகோணம் பெரிய பஸ் ஸ்டாண்டு, எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் தி மெயின் பஸ் ஸ்டாண்டு. இந்த சைடு இருக்கும், அந்த சைடு இருக்கும் பஸ்ஸஸ் வந்து. ஸோ இன்றைக்கி இதான் நம்ம பைக்கு. ஸோ இந்த ஆக்டிவா. ஸோ இது வந்து கும்பகோணமில் வாங்கிட்டேன். இது வந்து ஒரு நாளைக்கு 500 சொல்லிட்டாரு. ஸோ யூடியூபரானா நார்மல் ஆளுக்கன்னா எல்லாருக்கும் ஒரே ப்ரைஸ்னா உங்களுக்கு இஷ்டம்னு சொல்லிட்டாரு. ஸோ நல்லாயிருக்கும் பைக்கு வந்து. ஸோ கண்டிப்பாக பைக் வேணுமோ, இல்லைன்னா கொஞ்சம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு கொஞ்சம் கஷ்டமும். ஸோ கூகுளில் சர்ச் பண்ணுங்க பைக் ரெண்ட் இன் கும்பகோணம் అని, ஆட்டோமேட்டிக்காக நிறைய நம்பர்ஸ் வந்துடுமோ, பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போது நான் போகிறேன் கர்ப்பரக்ஷக அம்மன் டெம்பிளு. ஸோ இது வந்து ஒரு 20 கிலோமீட்டர் காட்டுறது. ஸோ இந்த 20 கிலோமீட்டர் வந்து நம்ம பைக்கில் போகலாமோ, வாங்க. ஸோ பாருங்கள், இதை என்ட்ரன்ஸு గర్భరక్షక అమ్మన్ టెంపుల్. ஸோ ஃபேமஸ் டெம்பிளுங்க இது பாருங்கள். ஸோ ரதமு எப்படி இருக்கான்னு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு பார்க்குறதுக்கு வெரி வெரி பியூட்டிஃபுல்லுங்க. இந்த மாதிரி பழைய வெஹிக்கிள்ஸு டேக் கேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமுங்க. எதுக்குன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கூட நம்ம கல்ச்சரு எப்படி అని நம்ம காட்டுறதுக்காக இருக்கணும். நம்ம டேக் கேர் கண்டிப்பாக பண்ணணும், எவ்வளோ கஷ்டமானா கூட. ஸோ இந்த மாதிரி இது பாருங்கள். அதுக்கப்புறமும் இந்த தண்ணி. ஸோ இந்த தண்ணி ஆள் உள்ளக்கு விட்டுட்டு அனுப்பிச்சிக்கோங்க. ஸோ நம்ம ஆள் ஷாம்பு சப்பு இதெல்லாம் உள்ளே போட்டு துணி எல்லாம் அங்கேயே க்ளீன் பண்ணி ஸ்பாயில் பண்ணுவார். ஸோ பாருங்கள், இது வந்து அங்கே கோவில் ஆள் சேல் பண்ணுறாங்க. 135க்கு மொத்தம் ஒரு செட்டு கொடுத்துட்டாரு. ஸோ இந்த இடத்துல வந்து 2, அந்த இடத்துல வந்து 9 கேண்டில்ஸு மாதிரி இது போடணுமோ. ஸோ இது எல்லாம் ஒரு செட்டு. அதுக்கப்புறம் கீ கூட கொடுத்துட்டாரு. ஸோ கீ என்னன்னு அப்புறம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், இது வந்து அந்த பக்க சைடு வந்து சிவனு, இந்த பக்கம் வந்து கர்ப்பரக்ஷக அம்மனு, இந்த பக்கம் அம்மனு. ஸோ அங்கே போடணும். அதுக்கப்புறம் ஆள் கூட்டமாகிட்டேன்னா இந்த பக்கத்தில் கூட இருக்கும், இந்த சைடு கூட 2 சைட்ஸ் கூட இருக்கும். ஸோ இந்த சைடு கூட போகலாமோ. இப்போ வந்து ஆள் கொஞ்சம் யாருமே வரல ஒன்றும். ஸோ பாருங்கள், ஒன்று போட்டான்னா அந்த காற்றுக்கு வந்து நிற்காதுல, அதனால தான் நான் 3 செட்டாக போட்டேன். ஸோ உள்ளே வந்து வெரி வெரி ஹாப்பியாக நடந்துச்சு. ஸோ தரிசனம் வந்து சூப்பராக இருந்தது அம்மனும். இது பாருங்கள், இந்த கோவிலுக்கு சின்ன வில்லேஜில் எந்த ஏரியாவில் வந்து வந்துட்டார பாருங்கள். இது பாருங்கள், தமிழ்நாடு கேரளா எல்லா இடத்துல வந்து ஆள் வந்துட்டாருங்க. ஸோ இந்த டெம்பிள் వెరీ 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 పవర్ఫుల్ టెంపుల్. ఎందుకన్నా இந்த டெம்பிள் அம்மவார் பேரே கர்ப்பரக்ஷக அம்மன் டெம்பிள். ஸோ இதனால தான்
பசங்களுக்காக நிறைய பேர் வந்துட்டாருங்க. ஸோ ஃபஸ்ட் பேபிக்கு, செகண்ட் பேபிக்கு, தேர்டு பேபிக்கு, சின்ன வயசாலு, பெரிய வயசாலு அதிகமாக இந்த டெம்பிளுக்கு வர ஆள் வந்து மேக்ஸிமம் வந்து பசங்களுக்காக வராங்கங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த டெம்பிளுக்கு எப்படி வரணுமான்னா, ஸோ தஞ்சாவூர் ஆனா சరే, அப்புறம் வந்து கும்பகோணம் ஆனால் பரவாயில்ல. ஸோ மெயின் சென்டர் அதை வச்சுக்கோங்க. அந்த ஏரியாவுக்கு வந்து நீங்கள் வந்து டைரெக்டு பஸ்ஸு பிடிச்சி வர முடியாது. எதுக்குன்னா இது வந்து ஒரு வில்லேஜு. ஸோ இந்த வில்லேஜுக்கு கண்டிப்பாக நம்ம வெஹிக்கிள் இருக்கணுமோ. ஸோ உங்களுக்கு வெஹிக்கிள் இல்லைன்னா என்ன மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கூட்டி ரெண்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க, அப்படி கூட பண்ணலாமோ. ஸோ இந்த மாதிரி வந்துட்டோன்னா உங்களுக்கு என்ன என்ன பெனிஃபிட்ஸு, டைமு வேஸ்ட் అవ్వదు. సో నార్మల్గా విలేజ్కి வந்து ஒரு 3 ஹவர்ஸுக்கு 4 ஹவர்ஸ்க்கு ஒரு பஸ் உண்டு. அந்த டைமில் நீங்கள் வந்து போக முடியாது. ஸோ அது வந்து கஷ்டமு. இது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ எப்படி இருக்கான்னு லைக் பண்ணி சொல்லுங்கள். எந்த ஊரில் வந்து பார்த்துங்களோ காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஜெய் ஹிந்த்.